ஒரு டிஃபென்ஸ் டீலை பற்றி பார்க்கலாம். அது வந்து சம்மரைன் டீல். அந்த சம்மரைன் டீலில் வந்து நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு $8 பில்லியன் வந்து அந்த சம்மரைன்ஸை வந்து என்னென்ன பண்ணுறாங்க, லைக் அந்த டீல்னால இந்தியாவுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜெர்மனியோட சான்சலரும் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரும் மோடிஜி அவர்களும் ஒரு பயலாட்ரல் மீட்டிங்கில் எடுக்க போகிறாங்க. பயலாட்ரல் மீட்டிங்கில் வந்து இதை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இந்த பயலாட்ரல் மீட்டிங்கில் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியன் அஃபீஷியல்ஸ் அண்ட் ஜெர்மன் அஃபீஷியல்ஸ் வந்து இந்த $8 பில்லியன் ஏபிஐ அப்படின்னு ஏஐபின்னு சொல்லுவாங்க, ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். அந்த பேஸ்டான சம்மரைன்ஸ். ஏன் நம்மக்கிட்ட ஏற்கனவே நிறைய சம்மரைன்ஸ் இருக்குது, பட் நம்மக்கிட்ட ஒரு ஏஐபி பேஸ்டு சம்மரைன்ஸ் கிடையாது. நம்மக்கிட்ட நியூக்ளியர் சம்மரைன்ஸ் இருக்குது, அரிஹான் கிளாஸில் இருக்குது. அதே மாதிரி நிறைய கிலோ கிளாஸில் இருக்குது, ஸ்கார்பியன் கல்வாரி கிளாஸில் நம்மக்கிட்ட நிறைய சம்மரைன்ஸ் இருக்குது. பட் நம்மக்கிட்ட ஏஐபி டெக்னாலஜியில் சம்மரைன்ஸ் கிடையாது. நம்மளுடைய எனிமியான பாகிஸ்தான் கிட்ட ஏஐபி டெக்னாலஜியில் சம்மரைன்ஸ் இருக்குது. சைனாவுடைய சம்மரைன்ஸ் வந்து அவங்க வந்து தந்திருக்காங்க. அந்த சைனீஸ் சம்மரைன்ஸில் வந்து ஏஐபி டெக்னாலஜிஸில் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. ஏஐபி டெக்னாலஜிஸ் லைக் எப்படி சொல்கிறதுனா, நம்மளுடைய ஏஐபி டெக்னாலஜி அப்படின்னா பேஸ்ட் பண்ணி சொன்னால், அதிக நாட்கள் வந்து தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுக்கான கேப்பபிலிட்டியை வந்து ஏஐபி டெக்னாலஜி அப்படிங்கிறது கொடுக்கும். ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். அதில் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. லைக் எப்படி சொல்கிறீங்கன்னா, ஒரு டீசல் எலக்ட்ரிக் நம்ம சம்மரைன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டீசல் இன்ஜினை வந்து ஓட விட்டு ஏர்லேருந்து எடுத்து நம்ம மேலே சர்ஃபேஸுக்கு வந்துட்டு நம்ம மேல் சர்ஃபேஸ்க்கு வந்துட்டு வாட்டரோட மேல் சர்ஃபேஸுக்கு வந்துட்டு அந்த டீசல் இன்ஜினை ஓட விட்டு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இது வந்து நமக்கு 2 to 3 டேஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஒரு கான்ஃப்ளிக்டில் வந்து நம்மளால் வந்து இவ்வளோ கம்மியான டியூரேஷனை வச்சு நம்மளால் வந்து ஒரு பேட்டிலில் விக்டரியை வந்து ஒரு எட்ஜு கொடுக்க முடியாது. ஆனால் அந்த ஏஐபி டெக்னாலஜி அப்படிங்கிறது நமக்கு வந்து 2 to 3 வீக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து யோசிக்கலாம், நியூக்ளியர் சம்மரைன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 3 months 6 months எல்லாம் இருக்குது அப்படின்னா, நியூக்ளியர் ரியாக்டர் அண்டர் வாட்டர் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வந்து அந்த சம்மரைனுக்குள்ளே இருக்கும். அந்த சம்மரைன் வந்து எப்பயுமே அந்த நியூக்ளியர் ரியாக்டர் ரன்னிங்லேயே இருக்கும். நீங்கள் நினைக்கிற டைமில் வந்து அந்த நியூக்ளியர் ரியாக்டரை வந்து ஆஃப் பண்ண முடியாது. அந்த நியூக்ளியர் ரியாக்டர் சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், நாய்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு சம்மரைன்னா அது ரொம்ப ரொம்ப நாய்ஸ் கம்மியாக இருக்கிற சம்மரைன் தான், ஸ்டெல்த்தியான சம்மரைனில் மட்டும்தான் உங்களோட சர்வைவல் ரேட் அப்படிங்கிறது இருக்கும். உங்களால் ஈஸியாக வந்து உங்களோட எனிமி வார்ஷிப்ஸ், எனிமியுடைய சம்மரைன்ஸ்